ரயில்வே ஸ்டேஷன் தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், இவ்வளோ ஹோட்டலுங்க இங்கே. நிறைய ஹோட்டலுங்க இருக்கு. ஹோட்டல்ஸ் தான் இருக்குல்ல. மீன் தான் இங்கே பிரத்யேக உணவு போலல்ல. ஆமாம் ஆமாம். எப்படி ஒரு 100-150 ஹோட்டல் இருக்கும் இல்லையா இங்கே. கேஸ் இன்னும் போகலாமா? இப்போ இது ஸ்கூல் லீவுன்றதுனால வந்திருக்காங்களா எல்லோரும், வெக்கேஷன் டைமு. ஆனால் வெயில் இருக்கான வெயில் தெரியலை. லைட் ஹவுஸ் இது. இந்த மண்ணே இவ்வளோ பியூராக இருக்கு பத்தியா இல்லையா? ஆமாம், இவங்களுக்கு எப்படின்னா கவர்மெண்ட் சொல்லிடும், உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதெல்லாம் கிடையாது, எதனா ஒன்று உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்றோம். அதே மாதிரி இவங்க தான் அவங்க அவங்க உயிருக்கும் மேற்பட்டு தான் இங்கே இருக்கு. உயிரை விட உயிரை பணைய வச்சு தான் இங்கே இருக்கிறது. இப்போ நம்ம அரிச்சல் முனை தான் வந்திருக்கோமா? அரிச்சல் முனை தான் போகணும். தனுஷ்கோடி வந்துட்டோம். இந்த சைடு கடல். இந்த கடல் தாண்டா இப்போ ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குல்ல. வெண்கடல். அப்படின்னா இது கொடுக்குறாங்களா, அலாரம் கொடுக்குறாங்கல்ல. மீன்பிடி தடைகள் இவ்வளோ மீன் பொறிச்சுட்டு இருக்காங்க. கப்பல் இருக்கு, கண்டெய்னர் இருக்கு, ஜேசிபி இருக்கு. ஓ அவங்களதுப்பா இந்த இது கண்காணிப்பு கப்பல் இது. ஆமாம், ட்ராக்கிங் இருக்கும். அது எப்போவுமே ட்ராக்கிங்லேயே இருக்கும்.
ஓ வந்துட்டோமா? இந்தியாவோட கடைசி ரோடா பே ஆஃப் பெங்கால். எவ்வளோ கூட்டம் போறான், எவ்வளோ பேர் வராங்க போறேன். என்ன மெரினா பீச் சுத்தமா இருக்கு. இதை பாருங்கடா, எவ்வளவு சுத்தமா இருக்கு இந்த பீச் எல்லாம். என்ன என்ன போய் திரும்பி வரும். எங்க மொனதான் வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுதான் அங்கேயே இருக்கும், வேற என்ன இருக்கும்?